காயத்ரின்னு அந்த ஜெகதீசன் அட்வொகேட்டுக்கு ஒரு அண்ணன் பொண்ணு இருக்கும். அதை மாதிரி எனக்கு இப்போ நிறையா இந்த ஃபேஸ்புக்கில் பே பண்ணும்போது இந்த மாதிரி இவங்க பிருந்தா ஆயாவோட புடவை திருடின்னு போயிட்டு யாராவது வந்து அனாதைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிச்சை போட்டுட்டு அவங்களுக்கு ஆப்பு வச்சு விட்டு வந்துரு, ரெஸ்டோ பாரில் இருக்காங்க அப்படின்னு நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோ தூரம் சொல்லி பார்க்குறான். அந்த ஜெகதீசன் புறம்போக்கு மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோங்க, அவன் அடிச்சு டேரெக்டாக பேச மாட்டான். புறம்போக்கு சுற்றி வளைச்சி ஏங்க 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 சொல்லுங்கள் யாருங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கரெக்டான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற நேரத்தில் குழப்புவான் பாருங்கள் கோர்ட்டில். அந்த மாதிரி பண்ணுறான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்படி தான் பேசுவான்னு. அதனால தான் நான் அவங்களோட மனசாட்சி புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே பேசுகிறேன். அதே மாதிரி பாஸ்கர் பேச சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கீதாவோட அமௌண்ட்டை வாங்கி நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இல்லைனா உன் கழுத்தில் கத்தி வச்சு சாவடிச்சிருவேன்னு ராம் பிரசாத் இறந்து போயிட்டாருன்னு ஒரு நியூஸ் போட்டாங்க பாருங்கள். இதில் யூடியூப்பில் வந்திருக்கோம். எஸ்பிஐ பேங்க்கு அதுவே எவ்வளோ ஹைட்டு ஏடிஎம்மு, அது உள்ள ராம் பிரசாத் போய் காசு எடுக்கும்போது செத்து போட்டாராம், ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. லாரி போய் அது உள்ளே முட்டுச்சான். இதெல்லாம் எங்கேயாச்சும் நம்புற மாதிரி இருக்கா? நான் பார்க்குள்ளேருந்து வந்துட்டுருக்கேன், ஓகேங்களா? இதோ தெரியுதா இந்த வழி, சசிகலா போன வழி. 5th கெட்டப்பில் இந்த 6th கெட்டப்பில் எப்படி அசத்த போகிறேன் பாரு. அசத்தி ஆடுவேன் நான் உள்ளே போய். அஸ்தி வாரத்துலேருந்து ஆடுவேன். எனக்கு பிடிக்க தெரியாதா? எனக்கு ஆட தெரியாதா? எனக்கு பாட தெரியாதா? இது பெரிய மயிலுன்னு என்ன போய் பிரியாணி சாப்பிடுங்க, வெறும் குஸ்கா சாப்பிடுங்களாம். குஸ்கா சாப்பிட்டுட்டு நான் போய் குசு விட்டுன்னு கிடக்கிறதுக்கா ஆடும்போது? எனக்கு லைஃப் என்ஜாய் பண்ண தெரியாது. இந்த ஒரு ஜென்மத்துக்கு மேலே பிறக்க மாட்டேன்னு இதுங்க முகர கட்டைங்களும். இந்த பெரிய பாரில் நான் எனக்கு போய் அவனும் புக் பண்ணலன்னா அவனுங்கள நான் சாவடிக்க மாட்டேன். இன்னும் வேறு நான் பிளான் வச்சுருக்கேன்னு மட்டும் பாரு. பக்கத்தில் இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையே நான் ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலை இந்த நொடியில் மாத்திரேன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு போர்டை போட்டேன் பாரு. எனக்கு தெரியாத வித்தையா? எனக்கு என் புள்ள இருக்கிறாண்டி பாஸ்கர், எல்லா பேனரையும் அடித்து போட்டு இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சது டிவிஏக்காதான்னு அவங்களையும் அடித்து சாவடிச்சு உங்கள் குடும்ப வம்சத்தையும் காலி பண்ணி உங்கள் வாழ்க்கையை வெறிக்க வைக்கலை. சந்தீப் கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்தி உங்கள் கையால் எப்படியாவது அர்ச்சதை வாங்கிடல. அர்ச்சதை வாங்கினாலும் வாங்கலனாலும் ஒரு நாள் கூட நிம்மதி கிடைக்க போகிறது இல்லை. நான் கூட நல்ல மனுஷன் உங்கள் மூஞ்சை பார்த்துருவேன் நான் கீதா. எப்படி புரியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் டைலாக். யார் ஜெயிச்சாலுமே என்றைக்குமே கெட்டவங்க கிட்ட நான் தோக்கவே மாட்டேன். இது கடவுளோட என்னென்னு நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் காட்டுறேன். கவலையே பட தேவையில்லை. கூடிய சீக்கிரத்துலேயே காட்டுறேன் இந்த ஆணவமான பேச்சுக்கு.